மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். உங்க வேதனையை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அம்மாக்கு 2 அம்மாவா இருக்காங்கன்னா அப்ப நீங்க அதிர்ஷ்டசாலி தானே கௌதம்? கேக்குறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அம்மாக்களை அள்ளி கொடுத்த கடவுள் அப்பாவை காமிக்க மாட்டேங்கிறாரு. அதான பிரச்சனை. அதானே என் வேதனைக்கெல்லாம் காரணம். அப்பா யாருன்னு கேட்டுதானே எல்லாரும் என்ன காயப்படுத்துறாங்க. என் அம்மாக்கு துரோகம் பண்ண ஆளுக்காக என்ன குத்தி குத்தி வேதனைப்படுத்துறாங்க. எல்லாரையும் விட என் தம்பியும் அதை சொல்லித்தானே அசிங்கப்படுத்துறான். இப்ப சொல்லு, நான் லக்கியா? கௌதம், நீங்க எங்க சுத்தினாலும் மறுபடியும் அதே இடத்துக்கு தான் வந்து நிக்கிறீங்க. நடந்ததையே நினைச்சிட்டு இருந்தா வேதனை தான் இன்னும் அதிகமாகும். அத மெல்லமா நம்ம கடந்து போயிடணும். நீங்க முதல்ல ஆபீஸ்க்கு போங்க. அங்க வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கம்பெனில அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க. அப்புறம் பாருங்க, மத்த பிரச்சனை எல்லாம் மறந்தே போயிடும். கிளம்புங்க, ரெடி ஆகுங்க. இங்க பாருங்க, இந்த கஷ்டத்தை நீங்க மட்டும் அனுபவிக்க வேண்டியதில்லை. நான், ஜானகி அத்தை, ரேவதி அத்தை எல்லாருமே உங்க கூட இருப்போம். கவலைப்படாதீங்க. சீக்கிரம் கிளம்புங்க கௌதம். என்னமோ தெரியல, மனசுல 1000 வேதனை இருந்தாலும் நீ ஆறுதலா ஒரு வார்த்தை பேசினா போதும், அப்படியே மனசு லேசாயிடுது. அது எப்படி? கௌதம், சந்தோஷம் வர்ற மாதிரி கஷ்டமும் வாழ்க்கையில இயற்கையா வர்றதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் எந்த கஷ்டம் வந்தாலும் அதை சமாளிக்கிற பக்குவம் நமக்கு வந்துரும். சரி கிளம்புங்க, டைம் ஆச்சு. ஆபீஸ் போனா கார்த்திக் சொத்தை பத்தி பேசி வேதனைப்படுத்தினதான் ஞாபகம் வரும். இருந்தாலும் உனக்காக ஆபீஸ்க்கு போறேன். எஸ்எஸ்கே, எதுக்கும் அசராத சிங்கம் மாதிரி இருந்த என் கௌதம் அவரோட தம்பிய வச்சு வேதனைப்படுத்தி ஆபீஸ்க்கு போறதுக்கு கூட யோசிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்கல்ல. அவரை கலங்க வச்ச உங்களை கலங்கடிக்காம விட மாட்டேன். முறைக்கிறத பார்த்தா ரேவதி எல்லாத்தையும் சொல்லிருப்பா போல இருக்க. என்ன முழிக்கிறீங்க? உங்களுக்காக தான் வாசல்லே காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லை. அது வந்து உங்களுக்கு போன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுது? ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்கு எவ்வளவு நேரமா? ஏன் லேட்டு? அதுவா, அது வந்து டிராபிக் தாட்சாயினி. ஆமா, ஏன் உங்க முகம் இப்படி வேர்த்திருக்கு? என்ன பிரச்சனை? திடீர்னு கார்ல ஏசி ஒர்க் ஆகல, அதான். ஆமா, அந்த ரேவதி எங்க? உள்ளதான் உட்கார்ந்திருக்காங்க. சரி, அவங்க எதுக்கு உங்களை பார்த்து முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியே ஆகணும்னு அடம் பிடிக்கிறாங்க? அப்படி என்ன விஷயம்? ஆமா, யார் அவங்க? தெரியல தாட்சாயினி. சரி வாங்க. என்ன அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க. ஏன் இங்கே நின்னுட்டீங்க? போய் என்ன விஷயம் கேளுங்க. போங்க போங்க.
மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.